வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அந்த பதார்த்தங்களில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தியும் கொண்டிருக்கு. ஸோ நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவமைகளை கருவேப்பிலை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ விடலாம். செரிமான சக்தி உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இப்போல்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் தீர்ந்து போயிடும். செரிமானம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கீங்கன்றது அர்த்தம். குறிப்பாக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த நார் சத்தையும் நீர் சத்தையும் போக்கிக் கொள்ளக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக அதில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு தான் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உணவுகள் விரைவாக எளிமையாக செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பாகவே வெளியேற்றப்படும். இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே உங்களுக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணணும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும், அதாவது தோல் சருமங்களில் பயன்படுத்தணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உணவுகளில் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த தோல் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய உடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நமக்கு ஏற்படாது. உள்ளிருந்து நம்மளுடைய தோலும் ஆரோக்கியமாக இருக்கிறதால தோள்கள்லையும் புற்றுநோய் தாக்காது. குறிப்பாக உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கருவேப்பிலை தோலுக்கு மேலே பயன்படுத்தும் போது அதை சரி பண்ணிக்கலாம். சொரியாசிஸ் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும். உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது. கருவேப்பிலை அந்த கடுகு எண்ணெயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், கருவேப்பிலையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த சொரியாசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதை நல்லா நீங்கள் தடவினாலுமே அதை சரி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாலுமே இந்த தோல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, மற்ற தோல் சார்ந்த அலர்ஜி பிரச்சனை, அதாவது தோல் சார்ந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலுமே அதை குணப்படுத்திக்கலாம். மீண்டும் அந்த பிரச்சனை உங்களை அட்டாக் பண்ணாது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம். ஏன்னா இன்றைய காலத்தில் பலருக்குமே தலையில் பொடுகு, பேன் தொல்லைகள், இளமையில் முடி நரைத்து போவது, பித்த நிறை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு அதிகம் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இது உடனே எல்லாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துவிடும். கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைவிக்கு தடவி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் தலைமுடி ஸ்ட்ராங்காக உள்ளிருந்து மயிர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கிறதால முடி கொட்டுதலோ அல்லது இளநரை, பித்தநரை பிரச்சனையோ, பேன், பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறலாம். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்களோ ரத்த சிகப்பணுக்களோ அதோடைய லெவல் நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கணும். அப்போது நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்குதுன்றது அர்த்தம். அப்படி குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்க்கான அறிகுறிகள் தென்படும். எப்போதுமே உடல் சோர்வாக இருக்கிறது, மயக்கம் வருவது, தலை சுற்றல், வாந்தி ஏற்படுவது போன்ற உணர்வுகள் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இரும்பு சத்து இருக்கக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கும். ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும். ஸோ நீங்கள் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த
ரத்த சோகை பிரச்சனையே உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். மீண்டும் அந்த பிரச்சனை தாக்காத அளவுக்கு உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். விஷக்கடி தீர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்களில் கூட தேன், பூரான், தேனீ, விஷவண்டுக்கள் இது மாதிரி அதிகம் இருக்குது. அதனால் கடிபட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த பூச்சிகளினுடைய நச்சு நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை, அந்த அலர்ஜியை வந்து ஏற்படுத்தலாம். இதுக்கு உடனடியாக நம்ம சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய அந்த நச்சை வந்து ஓரளவு முறிக்கலாம். அப்போ அந்த அலர்ஜி பரவாமல் தடுக்க முடியும். அப்புறம் உடனே நம்ம அதுக்கான மருத்துவத்தை வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீரிழிவு கண்ட்ரோலில் வர்றதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த நீரிழிவு ஏற்படும் சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது. இது வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும். கருவேப்பிலை வந்து உடனே நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிடாது. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையிலேயே பொடி செஞ்சு சாப்பிட்டு வரும்போது வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்படும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மாவுச்சத்து நிறைந்திடக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போதும் அதுக்கப்புறம் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக சாப்பிடும்போது நான்வெஜ் எல்லாம் அதிகமாக நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் தடை ஏற்படும். அது வந்து நம்மளுடைய உடல்நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கல்லீரலில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள்லாம் அதிகமாக நமக்கு உருவாயிடும். கழிவுகள்லாம் தங்க ஆரம்பிக்கிறதால அது நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ கொழுப்புகளை குறைத்து கொண்டு கழிவுகளை வெளியேற்றுவதற்கெல்லாம் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறது, அப்புறம் தண்ணீர் குடிக்க, அதாவது மது அருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை விட்டு விடுங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து கருவேப்பிலையை பச்சையாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளை சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கலாம். கல்லீரலினுடைய உறுப்பு செல்கள் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் பழுது நீக்கம் செய்யப்படும். மூலம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதிக காரமான உணவுகளை வந்து உண்பது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது, நாள்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுது. இந்த மூல வியாதியை வந்து விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை சரி செய்வதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுது. எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்க கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே இதை நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மூல புண்கள் வந்து ஆறப்படும். ஸோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. படிப்படியாக குணமாயிடுவீங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழந்து போவது போன்ற ஆபத்தான பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை வந்து மிகுந்த ஆற்றல் கொண்டிருப்பதாக இருக்குது. கருவேப்பிலை வந்து தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதய சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து குறைக்கப்படும். ஸோ அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்கப்படுவதால் நல்ல கொழுப்பு மட்டுமே வளமான அளவில் இருக்கும். கெட்ட கொழுப்புகள் நம்முடைய ரத்தத்தை வந்து தடை பண்ணாது. இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால தான் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம நலமோடு இருக்கலாம். எனவே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது கருவேப்பிலை சட்னி போல நம்ம சேர்த்தும் சாப்பிடலாம். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது வளமான மருத்துவன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் அமையும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.